இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், உனக்கு பசிக்கலையா? இப்ப அதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்ல. இப்ப இங்க இருந்து வெளியில போகணும். வெளியில போகணும்னா அதுக்கு உயிரோடு இருக்கணும் தமிழ். சர்வை பண்ணா உடம்புல கொஞ்சமாச்சும் எனர்ஜி வேணும். தமிழ், நீங்க சாப்பிட என்ன கிடைக்கும்? ஆர்டர் பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் சார் நீங்க வேற, குளிரே தாங்க முடியல. சார் எங்க போறீங்க? இது வரேன். இது போதும். தமிழ், இந்தா, இதான் இன்னைக்கு நமக்கு டின்னர். எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு தமிழ். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மயக்கடிச்சு விழுந்துருவேன். குளிர் தாங்கணும்ல, சாப்பிடு. தமிழ், இது கழுதா சாக்லேட் பாத்திரையா? இந்தா, நீங்க எடுத்துக்கோ. இந்தா போங்க, சும்மா இருங்க சார். நான் வீட்டுக்கு போகணும். என் அம்மா தங்கச்சி எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் போகலன்னா ரொம்ப பயப்படுவாங்க. வழக்கமா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். இப்ப பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. மிட் நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் எவ்வளவு பதட்டப்படுவாங்க தெரியுமா? தமிழ், இரு இரு, பயப்படாத. நான் இருக்கேன். நாம ஏதாவது பண்ண வேண்டியதானே? போன்ல சிக்னல் இருந்தா கூட கால் பண்ணி சொல்லலாம். அதுக்கும் வழி இல்ல. தமிழ், கொஞ்சம் பொறுமையா இரு, ஏதாவது ஐடியா பண்ணலாம். டெய்லி நான் ஃப்ரீசர் ரூம் வந்துட்டு தான் போறேன். ஒரு நாள் கூட இப்படி நடந்தது இல்லையே. நீங்க தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க. உங்களாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நேரத்துக்கு என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. என்ன சார், நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? என்ன ஒண்ணு மட்டுமா தேடுவாங்க? ஏன்னா எங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? ஒரு வயசு பொண்ண காணும்னு தேடுறதும் உங்களை தேடுறதும் ஒண்ணா? ஆமால, அதுவும் கரெக்ட் தான். தமிழ், மாட்டிக்கிட்டோன்னு தெரியுது. பட் நீ இப்படி புலம்புறதுனால ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? இப்போதைக்கு நம்ம தைரியமா இருக்கணும், அதான் முக்கியம். யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. இந்தா சாக்லேட் சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு தமிழ், அப்பதான் நம்ம தெம்பா இருக்க முடியும். சாப்பிடு சாப்பிடு. தமிழ், சுவிட்ச் ஏதாவது இருக்கா கூலிங்க குறைக்கிற மாதிரி? நீ தானே ஏசி ரூமா, ரிமோட்டை வச்சு கூலிங்க கம்மி பண்ண. இதோட கண்ட்ரோல் எல்லாம் வெளியில தான் சார் இருக்கும். இப்போ கரண்ட் போனா நல்லா இருக்கும்ல சார்? கரண்ட் போனாலும் ஃப்ரீசரும் ரன் ஆயிட்டு தான் இருக்கும். கரண்ட் கட் ஆனா ஜெனரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகாதா? ஆமால, கரெக்ட் தான். டியூப் லைட், தினம் ஆபீஸ்க்கு வரீங்க, இது கூடவே தெரியாது?